ஆகஸ்ட் 9 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரத்னா, வீரா, கனி இவங்க 3 பேருமே சொல்றத உண்மையை நம்பிட்டு சனியனும் தன்னோட பேரனை தேடி ஓடி போறாங்க கடைக்கு. ஐயோ, அவன் தான் உன்னோட பேரனா? எனக்கு தெரியாதேப்பா. 2 சாமியாருங்க வந்து அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப பரணி வர்றாங்க. என்னாச்சு? எதுக்காக 2 பேரும் பதட்டமா பேசிட்டு இருக்கிறீங்க? 2 போலீஸ் சாமியார் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சனியனுடைய பேரனை கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த சாமியார் கூட நம்ம சண்முகம் பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த கடைக்காரன் சொல்றான். பரணி பாப்பா தயவு செஞ்சு சண்முகத்திட்ட சொல்லி எனக்கு உதவி செய்ய சொல்லு. என் பேரனை எப்படியாவது கண்டுபிடிக்க நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. சரி சனியா, நீ ஒன்னும் கவலைப்படாத. உதவின்னு போய் கேட்டா சண்முகம் யாருக்கா இருந்தாலும் செய்வான். நான் உன்னை கூட்டிட்டு போறேன், வா போகலாம் அப்படின்னு சண்முகத்துக்கிட்ட சனியனை கூட்டிட்டு போறாங்க. சண்முகம் வீட்டுல சீட்டாடிட்டு இருக்கிறாங்க. முக்கியமான சீட்டாட்டம் போய்கிட்டு இருக்குது. இப்பெல்லாம் யாருக்கிட்டையும் பேச முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சண்முகம், என் பேரனை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. தயவு செஞ்சு நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சனியா சொல்ற? உன் பேரனை கடத்திட்டு போயிட்டாங்களே இந்த போலீஸ் சாமியாருங்க. நான் திருந்துட்டேன். இதுக்கப்புறமா நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். மாலையெல்லாம் போட்டிருக்கிறேன் பாருன்னு சொன்னதுனால தானே நான் ஊருக்குள்ளேயே விட்டேன். மறுபடியும் அவனுங்க அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டானுங்களா? அவனுங்களை சும்மா விடக்கூடாது. வா முதல்ல போய் உன் பேரனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சூடாமணி, ஏப்பா சண்முகம், எதுக்காக நீ இவனோட பேரனை கண்டுபிடிக்கிறதுக்கு போகணும்? ஏன் பிள்ளைக்குட்டி எல்லாம் பிரிஞ்சு நான் 20 வருஷமா ஜெயில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அந்த கஷ்டத்தை இவனு அனுபவிக்கட்டுமே. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பேரனை காணோம்னு தெரிஞ்சுட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தர்றானே. 20 வருஷமா என் பிள்ளைங்களை தொலைச்சிட்டு நான் போய் கஷ்டப்பட்டனே. இதுக்கெல்லாம் என்ன முடிவு? நீ அவன் பேரனை கண்டுபிடிக்கிறதுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அம்மா சொல்றதையும் ஒரு அர்த்தம் இருக்குது. என்னால உன் பேரனை சும்மாலாம் கண்டுபிடிக்க முடியாது. சவுந்தரபாண்டி என்னென்ன பண்ணிருக்கிறாருன்னு உனக்கு தெரியும்ல. நாளைக்கு பஞ்சாயத்துல வந்து அவரை பத்தின எல்லா உண்மையுமே சொல்லு. நான் உன் பேரனை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சனிய சண்முகத்துடைய காலில் விழுந்து கதறாங்க. தயவு செஞ்சு என்னோட பேரனை கண்டுபிடிச்சு கொடுத்துரு. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். நாளைக்கு நீ பஞ்சாயத்தை கூட்டு, நான் உடனே அங்க வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன். எனக்கு என் பேரன்தான் முக்கியம் அப்படின்னு கதறிட்டு இருக்கிறாங்க. சரி, நீ இப்போ போ. நாளைக்கு பஞ்சாயத்துல வந்து நீ என்ன பேசுறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உன் பேரனை நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சண்முகம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சனியனுடைய பேரனும் கனியும் வீட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறத்துல விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஊரு பஞ்சாயத்தையும் கூட்டுறாங்க. சூடாமணி சொல்றாங்க, என் மேல இருக்கிற தப்ப நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த பஞ்சாயத்தை நான் கூட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பஞ்சாயத்துக்கு சவுந்தரபாண்டியும் வர்றாங்க. கையில 5 லிட்டரு மண்ணெண்ணெயோட வந்து இறங்குறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. என்னையா சவுந்தரபாண்டி ஐயா, பஞ்சாயத்துக்கு உங்களை கூப்பிட்ட, நீங்க இதுக்காக கையில மண்ணெண்ணெய் கேனோட வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இங்க நிக்கிறாளே மானம் கெட்டவ, ஓடுகாலி, நடத்த கெட்டவ, உண்மைய நிரூபிக்கலன்னா இந்த முருகன் கோவில் வாசல் முன்னாடியே மண்ணெண்ணெய ஊத்திக்கிட்டு கொளுத்திக்கிட்டு செத்து போயிருவோன்னு சொன்னால. கடைசி நேரத்துல மண்ணெண்ணெய் வாங்க போறேன்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா என்ன பண்றது? அதனாலதான் நான் கையோட கொண்டுட்டு வந்துட்டேன். 5.5 லிட்டர் இருக்குது. நல்லா தாராளமா ஊத்திக்கிட்டு நல்லா கொளுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே சண்முகம் பரணிக்கு பயங்கர கோபமா இருக்குது. இல்லை சண்முகம், உண்மையை நீ நிரூபி. நீ அவன் மேல மண்ணெண்ணெயை ஊத்து, நானே பத்த வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ எதுக்காகமா பத்த வைக்கணும்? இந்த வீட்டோட கடைசி பிள்ளை நான் தானே. அப்பாவுக்கு கொல்லி வைக்கிறது என்னோட கடமை தானே. நானே அவருக்கு கொல்லி வச்சாரேன், நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிவபாலன், சனியம் வருவான் அப்படின்னு எல்லாரையுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சனியம் வரவே இல்லை. கடைசியா சண்முகம் சனியனுக்கு கால் பண்ணி பார்த்தா அவனோட போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. என்ன சாட்சி சொல்ற ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறீங்களா? அவெல்லாம் வரமாட்டான். நான் ஒரு வேலை கொடுத்தேன்னு சொல்லி முக்கியமான வேலை செய்யறதுக்காக வெளியூருக்கு போயிருக்கிறான். சீக்கிரமா நிரூபிங்க. அப்பதான் நான் வந்து இந்த சூடாமணி கொளுத்திக்கிட்டு எரியறத கண்குளிர பார்த்துட்டு வீட்டுக்கு போகணும். அங்க கறி விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி.